நமஸ்தே. பெரியவா சரணம். இந்த கதையினுடைய நாயகனான இந்த கர்நாடக பிரம்மச்சாரி இந்த கிழப்பிராமணர்கிட்ட கிட்டத்தட்ட கோச்சுட்டே சொல்கிறார், போரும் போகிறோம் எங்கள் அகஸ்தியரை பற்றி இப்படிலாம் பேசாதீங்கோ, நான் எப்படியாவது அவரை போய் பார்க்க போகிறேன், அவர் எங்களை கைவிட மாட்டார், நிச்சயம் ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முன்னே போகிறதுக்கு எத்தனைக்கிறார். நீங்கள் கொஞ்சம் தள்ளி இல்லைங்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. உடனே அகஸ்தியருக்கு மனசு நிறைய சந்தோஷமாச்சான். இந்த குழந்தை பரிபூர்ணமான ஒரு விசுவாசம் வச்சுட்டு இருக்கான், நம்பிக்கை வச்சுட்டு இருக்கான், இவனுக்கு அனுகிரகம் பண்ணிடுறது அப்படின்னு தீர்மானம் பண்ணி உடனே அந்த கிழ வேஷம் போய் சுய ரூபத்தில், வாஸ்தவமான ரூபத்தில் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. தரிசனத்தை கொடுத்த உடனே இவனுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. உடனே நெடுஞ்சாங்கடையாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுறான் அகஸ்தியருக்கு. அப்புறம் மகர்ஷி அவனுக்கு ஆதரவாக ஆசீர்வாதம் பண்ணி அவனுக்கு வழியை சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா அவர் தான் திரிகால ஞானியாச்சே, அதனால் இவன் எதுக்காக வந்திருக்கான், என்ன ரெக்வெஸ்ட்டோட வந்திருக்கான்னு தெரிஞ்சதுனால நேராக சொல்யூஷனில் ஆரம்பிக்கிறார். அப்பா குழந்தை, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்கோ, கவனமாக கேளு, நான் சொல்கிற மாதிரி இதே மாதிரி கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னாக்கா இந்த பிரதிகிரகம் வாங்கின தோஷம் உனக்கு நிச்சயமாக நிவர்த்தி ஆகிடும். அது மாத்திரம் இல்லை, சூரிய சந்திரர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த லோகத்தில் உன்னுடைய புகழ் பிரக்யாதி இருந்துகிட்டே இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய கைங்கரியத்தை நீ பண்ண போகிற அப்படின்னு சொல்லி எனக்கு வழி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதோ இங்கே தெரியறதே இந்த தாமிரபரணி நதி. இந்த நதிக்கரையில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பசு வந்து நிற்கும். அந்த பசுமாட்டினுடைய வாலை போய் நீ பிடிச்சிக்கோ. நீ பிடிச்சுண்டாவிட்டு அந்த பசு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கும். பின்னாடியே வாலை பிடிச்சிண்டு நீயும் கூடவே ஓடின்னு இருக்கணும். அது போகிற வழி எல்லாத்தையும் நீ அடையாளம் பண்ணிகிட்டே போ. அதாவது அந்த ரூட்டெல்லாம் நீ மார்க் பண்ணிகிட்டே போகணும், மேப் பண்ணிக்கணும். எந்த இடம்லாம் போகிறதோ நீ மார்க் பண்ணிகிட்டே போகணும். பசு போகிற வழியில் எங்கெல்லாம் சாணம் போடுறதோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு மடை, அதாவது இங்கேருந்து முதல்ல பசு நின்ன இடத்துல ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா அங்கே அணை போடணும். முதல்ல இங்கேருந்து தாமிரபரணிக்கு ஒரு அணை போட்டுட்டு ஆரம்பிக்கணும். பசு போகிற வழியெல்லாம் கால்வாய் வெட்டுறது. அந்த கால்வாய் போகிற டைரெக்ஷனில் எங்கெல்லாம் பசு சாணம் போடுறதோ அங்கே எல்லாம் ஒரு மடை போடணுமா. இந்த மடைக்கு பெரியவா அங்கே இங்கிலீஷ் வேர்டு கொடுக்குறா, ஸ்லியூஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறா. முன்ன படித்ததே கிடையாது, பெரியவா இதே வார்த்தைகள் அங்கே சொல்லி டெக்னிக்கலாக அங்கே என்ன யூஸ் பண்ணுவாலும் அதே வார்த்தை கொடுக்குறா. ஸ்லியூஸ்னு ஒரு மடை அங்கே நடுவில் போடுறது. அப்போது அது ஒன்று. அதே மாதிரி போகிற வழியில் எங்கே அது கோமூத்திரம்னு சொல்கிற மாதிரி அந்த பசு சிறுநீர் கழிக்கிறதோ அந்த இடங்கள்லாம் கால்வாய் வெட்டி விடுறது. ஃபர்தராக வடிகால்கள் கால்வாயாக வெட்டி விட வேண்டியது. இப்படி பசு போகிற போக்கெல்லாம் நீ போயிட்டே இருக்கணும். இந்த இடம்லாம் எங்கெல்லாம் சாணம் போட்டதோ எங்கெல்லாம் மூத்திரம் பெஞ்சதோ அதெல்லாத்தையும் மார்க் பண்ணிகிட்டே போகணும். போய் கடைசியில் ஏதோ ஒரு இடத்துல அந்த பசு உன் பார்வையிலேருந்து மறைஞ்சிடும். அந்த இடத்துல உன்னுடைய கால்வாய் கம்ப்ளீட் ஆகணும், அங்கே அதை பூர்த்தி பண்ணிவிடும், இவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வழியை சொல்கிறார். பெரியவா சொல்கிறா, இந்த இடத்துல ஏதோ ஒரு பசு சாணம் போடுறது, கோமூத்திரம் இப்படின்லாம் வார்த்தைகள் சொல்லியிருக்கேங்கிறதுனால அதை என்னமோ நம்ம இழிவாவோ ஒரு நகைப்புக்கு இடமாகவோ நினச்சிடக்கூடாது. ஏன்னா பசுவினுடைய மற்ற பிராணிகளுக்கு எப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு பிராணி வயிற்றுக்குள்ளே போய் வெளியில் வர எக்ஸ்கிரீஷன் சொல்கிறோம், இதெல்லாம் வந்ததுனாக்கா அது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பசுவினுடைய உடம்புக்குள்ளே ஒரு ஆகாரம் போய் அது வெளியில் எப்படி கோமூத்திரமாகவோ இந்த சாணமாகவோ வெளியில் வரும் பொழுது அது எப்பேற்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாக இருக்குன்னு வைத்திய சாஸ்திரத்தில் நிறைய பக்கங்கள் இதை பற்றி சொல்லியிருக்கு. அதை விட அதிகமான பக்கங்கள் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதனால் இந்த லோகத்தில் இருக்கிற பிராணிகளுக்குள்ளேயே பசுவை விட வசந்தது எதுவுமே கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல பசுவை முன்ன வச்சுண்டு அதை வாழை பிடிச்சுட்டே போய் இவனுக்கு வழிகாட்டுற மாதிரி இங்கே அகஸ்திய மகர்ஷி ஒரு வழி பண்ணி கொடுத்துருக்கார். அதன் மூலமாக இந்த பசுவனுடைய மகிமையை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும்ன்ட்டு இந்த விஷயமும் இங்கே பெரியவா சொல்கிறார். அப்படி இந்த பசு இவர் சொல்லிட்டு இவனுக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு அவர் அங்கேருந்து மறைஞ்சுடுறார். இந்த ஒரு டிசிஷன் பாயிண்ட் வந்துடுத்து. இப்போ இவன் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பசுவை பிடிச்சிட்டு ஆரம்பிக்க வேண்டியதானே. இந்த இடம்தான் எங்கே இது நடந்ததோ, இந்த சந்திப்பு நடந்த இடம்தான் சேரன் மாதேவின்னு சொல்லக்கூடிய ஊர். பெரியவா முதல்ல சொன்னாலே சிலாசாசனம் கிடச்சிது, சேரன் மாதேவி சிலாசாசனம்னு, அதுதான் இந்த இடமா, இங்கே தான் கரெக்டாக அது நடந்ததுன்னு இந்த ஊரினுடைய லிங்க் அங்கே கொடுக்குறா. ஏன் இந்த ஊருக்கு சேரன் மாதேவி அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனும் பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேர சோழ பாண்டியர்கள்ங்கிற இந்த ராஜ்யம்லாம் நமக்கு தெரியும். இந்த சேரன் அப்படிங்கிற ஒரு பேருக்கே இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் காரணம் கொடுக்குறா பெரியவா. ஒரு பாசிபிலிட்டி எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சேரனுடைய ராஜ்யமாகத்தான் கேரள தேசம் இருந்ததுங்கிறது நமக்கு தெரியறது. கேரள தேசத்தை பற்றி யோசிக்கும் பொழுதே நல்ல ஒரு தென்னை மரம், நிறைய தென்னை மரம் வளர்ந்துருக்கக்கூடிய ஊருன்னு நமக்கு தெரியும்.
அதுக்கு நாரிகேளம்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். நாரிகேளம்ங்கிறது எப்படியோ திரிஞ்சு கேரளம் அப்படிங்கிற வரைக்கும் வந்துருத்து. கேரங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நின்று கேரை சேரவாக இங்கே வந்திருக்கு. எப்படி கவரிமான் சௌரிமான் அப்படின்னு கா எல்லாம் சாவா மாறுறதோ அதே மாதிரி இங்கே கேர ராஜ்யம்ங்கிறது சேர ராஜ்யமாகவும் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கனெக்ஷனையும் காட்டுறா. அப்படி அந்த காலத்தில் கேரள ராஜ்யமாக சேரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்திருக்கக்கூடியதான அந்த ஒரு ஊர், அந்த போர்ஷனில் சேரன் மாதேவி அப்படின்னாக்கா அவனுடைய ஏதோ ஒரு சேரனுடைய ராணியினுடைய பேராக இது இருந்திருக்கணும், அவ பேரில் இந்த ஊர் இருந்திருக்கு அப்படின்னு இதை சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி சோழனுடைய ராஜ்யத்தில் இருந்ததாக செம்பியம் மாதேவின்னு சொல்லி இன்னொரு ஊர் இருக்குது. இந்த இடத்துல திருஞான சம்பந்தர் கதையில் நம்ம ஒன்று பார்த்தோம். அதாவது இந்த பாண்டியனுடைய ஊருக்கு போய் மதுரைக்கு போய் இந்த பாண்டியனுக்கு உடம்பை குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி ஞானசம்பந்த சுவாமிகளை பற்றி நம்ம பார்த்தோமே. அந்த கதையில் வழுதிக்கு மாப்பெருந்தேவி கேள் அப்படின்னு அவர் சொன்னது இருக்கே, அந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே ஞாபகம் வச்சுக்கலாம். பாண்டி மாதேவி அப்படின்னு அவர் கூப்பிடுறார் ஞானசம்பந்தர். அப்போ அந்த மாதேவின்னு சொன்னாக்கா ராணி, பாண்டிய ராஜா பாண்டிய மன்னனுடைய ராணிக்கு பாண்டி மாதேவி நாங்கள் சொல்கிறது. அதே மாதிரி இந்த இடத்துல சோழன் செம்பியன் பரம்பரையில் இருந்தவாளுக்கு செம்பிய மாதேவி, இங்கே சேர மாதேவி சேரனுடைய ராணி, அவள் பேர்லேயே இந்த ஊர் இருக்குன்னு இந்த கனெக்ஷன்லாம் நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி பெரியவா வரும்பொழுது எல்லாத்தையும் கவர் பண்ணுவாள். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டு, இந்த எட்டிமாலஜிக்கல் ஃபேக்ட்டு, ஜுவாலஜிக்கல் எல்லாம் வந்துடும் அதில். அப்படி இந்த சேர மாதேவிங்கிற ஊரை பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இப்போது சேரன் மாதேவிக்கிலேருந்து அடுத்த ஸ்டெப்பு ஆரம்பமாகணும். இந்த பசுவை பிடிச்சுட்டே இந்த பிரம்மச்சாரி ஓடணும். அதுதானே இப்போ அடுத்த நிலை அவனுக்கு. இங்கேயும் சொல்கிறா பெரியவா, இந்த சோஷியல் சர்வீஸுக்காக ஒரு காசுக்காக இவன் இறங்கியாச்சுன்னு சொன்னாக்கா அதில் என்னெல்லாம் கஷ்டம் வருமோ அதெல்லாம் பார்க்க முடியாது. எல்லா கஷ்டத்தையும் சகிச்சுக்கத்தான் வேணும். அது கூடவே பல்ல கடிச்சுட்டு பேசாமல் நம்ம ட்ராவல் பண்ணணும். அந்த ஒரு பொறுமை வேணும், அந்த ஒரு நிதானம் வேணும். இந்த பிரம்மச்சாரி அந்த ஒரு தீர்மானத்தில் ஏற்கனவே இறங்கிட்டார். அதனால் இந்த பசு வாழை பிடிச்சிட்டு இது எந்த பக்கம்லாம் இழுக்கிறதோ அந்த பக்கம்லாம் அது கூடவே ஓடிண்டு அது இழுத்த இழுப்புக்கு இவரும் போக வேண்டியதாக போச்சு. அப்படி போகிற வழியெல்லாம் இவர் நன்னா அடையாளம் பண்ணிட்டு மார்க் பண்ணிட்டு போயின்னு இருக்காராம். இது போகிற வழியில் பசு என்ன பண்ணுறது, சீனியபுரம் அப்படின்னு ஒரு ஊருக்குள்ளே போகும்பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தாசியினுடைய வீட்டுக்குள்ளே போயிடுதான். போயிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அங்கேருந்து வெளில கண்டினியூ பண்ணுறது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய தாசி இருக்காளே அவளுக்கு கலாசின்னு பேரான் அந்த தாசிக்கு. அவள் இந்த பசு உள்ளே வந்த உடனே கோச்சிட்டு வழியில் நின்றுட்டா. இந்த பிராமணரை பார்த்து, எப்படி இந்த பசுவை என் வீட்டுக்குள்ளே நுழையறதுக்கு விட்ட அப்படின்னு கேட்குறா. இந்த இடத்துலையும் பெரியவா சொல்கிறா, சாதாரணமாக இருந்தால் இந்த பிராமணர் தாசியினுடைய வீட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்கவே மாட்டார். ஆனால் இந்த சமூக அக்கறையாக சமூகத்துக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒரு லோகக்ஷேமார்த்தமாக பண்ணுறதுன்னு இறங்கியாச்சுன்னு சொன்னாக்கா மான அவமானங்கள் எல்லாம் விட்டொழிச்சவனாக இருக்கணும். அதனால் இந்த இடத்துல அது தாசி வீடாக இருந்தாலும் சரி, பசு நம்மளை இப்படி தான் கூட்டின்னு போகிறது, அகஸ்தியர் நமக்கு இதான் வழி சொல்லி கொடுத்துருக்கார், அது பரவாயில்லன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே அவன் நுழைஞ்சான் அப்படின்னு அந்த ஒரு பாடத்தையும் இங்கே காமிக்கிறான். அப்படி உள்ளே நுழைஞ்சான். இந்த தாசி இங்கே நின்று கேட்டுவிட்டா, எப்படி எந்த தைரியத்தில் இந்த மாட்டை நீ உள்ளே விட்ட, எதுக்காக இங்கே உள்ளே வந்த, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அப்போது இந்த மனுஷர் இந்த விருத்தாந்தத்தை எல்லாத்தையும் சொல்லி இப்படிலாம் நடந்திருக்கு, இப்போ இந்த பசு எங்கெல்லாம் போகிறதோ அந்த வழியெல்லாம் நான் போய் இங்கெல்லாம் கால்வா வெட்டிண்டு தண்ணி இங்கெல்லாம் வரத்துக்கு நான் பாசனத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், இந்த வழியெல்லாம் அதுக்காகத்தான் வந்திருக்கேன். இனி நான் இந்த ஏரியா ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா நான் திரும்பி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும், வேலையை ஆரம்பிக்கணுமே. அப்போ உங்களாண்ட பேசி இந்த விஷயமெல்லாம் கரெக்டாக எடுத்து சொல்லி இந்த இடத்துக்கு நஷ்ட ஈடாக உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதையும் கொடுத்து அப்புறமா இந்த வீட்டை வாங்கிட்டு இது வழியாக போகிறதுக்கு ஏற்பாடு செய்யலான்னு தான் இருக்கேன் அப்படின்னு அதையும் சொல்கிறான். நான் இங்கே பிரிவா சொல்கிறா, அகஸ்தியர் அதையும் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த பிரம்மச்சாரிக்கு. போகிற வழியில் யாரோடைய நிலமோ அல்லது வீடையோ நீங்கள் இதுக்காக அக்வயர் பண்ணுறதாக இருந்தாக்கா அதுக்கு காம்பன்சேஷனாக, இப்போ கவர்மெண்ட்டெல்லாம் பண்ணுறதே அந்த மாதிரி காம்பன்சேஷனாக அவளுக்கு கொடுத்து அதுக்கப்புறமா அந்த நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணுறதுன்னு வச்சுக்கணும். யாரையும் இதுக்காக ஒரு இன்கன்வீனியன்ஸ்க்கு நம்ம ஆளாக்கக்கூடாது அப்படின்னு வழி சொல்லி கொடுத்துருக்கார். அதனால இவன் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறான் இந்த கலாசிங்கிற அந்த பெண்மணிக்கு. அவள் சொல்கிறாளாம், எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரி ஒன்று பண்ணுறேன்னு சொல்கிறியே, இந்த ஊரில் ஏற்கனவே எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பயிர் பச்சை என்னெல்லாம் வளரணுமோ இதெல்லாம் தண்ணி வசதி இல்லாமல் ஜலம் இல்லாமைக்கு எல்லாம் கருகி போயிட்டு இருக்கு, வாடின்னு இருக்கு. அதனால் இந்த ஊருக்கு ஜலம் வருதுங்கிறதே ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு. அதுக்காக என் வீட்டை கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நீ இதுக்காக எனக்கு காம்பன்சேஷன்லாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம்ப்பா, நீ இப்படி தண்ணி கொண்டு வரதே ரொம்ப சந்தோஷம், இந்த ஊரெல்லாம் பிழைக்கும்,
இந்த ஊரில் தானே என்னுடைய நிலமும் இருக்குது, என்னுடைய பயிர் பச்சையும் இருக்குது, அதுவும் நன்னா விளையும், எனக்கு அது போகிறோம், அந்த சந்தோஷம் போகிறோம். உன்னுடைய புண்ணியத்தில் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ண போறியே, அதில் துளியோண்டு எனக்கும் இந்த புண்ணியத்தில் ஒரு பங்கு கிடைச்சதுன்னா போகிறோம், அப்படியே நான் இதையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாளாம். வீட்டை காம்பன்சேஷன் இல்லாமல் தெளிவாக சொல்கிறேன். எந்த மனுஷியாலாக இருந்தாலும், எந்த ஒரு குலத்துக்காரளாக இருந்தாலும், எந்த தொழில் பண்ணுறவாளாக இருந்தாலும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் உன்னதமான நல்ல மனசு உடையவர்கள் எப்பவும் இருந்திருக்கா அப்படிங்கிறது இந்த விஷயத்துலேயே நமக்கு தெரியாது. அப்படி இந்த சீனியபுரத்தில் இந்த கலாசின்னு சொல்லக்கூடிய இந்த பெண்மணி தன் வீட்டை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா. அதையும் தாண்டி பசு இப்போ ஓடின்னு இருக்கு. இவர் அந்த பசுவை பிடிச்சுட்டே போயின்னு இருக்கார். இதில் இன்னொரு பாயிண்ட் இவர் சொல்லியிருக்கார் அகஸ்தியர். போகிற வழியெல்லாம் பசு எங்கேயாவது படுத்துதானாக்கா, எங்கே படுத்துண்டுதோ அந்த இடத்த மார்க் பண்ணி அங்கே நீ ஏரி கிரியேட் பண்ணணும் அந்த ஏரியாலன்னு அது ஒன்று கொடுத்துருக்க. அதனால் வழியில் இருக்கக்கூடிய அந்த ஏரி மார்க்கிங்கும் போட்டுண்டாச்சு, மடைகள் போட்டுண்டாச்சு, வடிகால் வாய்க்காலும் போட்டுண்டாச்சு, இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு போயாச்சு. கடைசி ஸ்டாப் அது எங்கே போகிறதுன்னா பரந்தாரின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊருக்கு போகிறது, ஒரு கிராமத்துக்கு. அந்த கிராமத்துக்கு போனா விட்டு அந்த பசு அப்படியே திடீர்னு ஆகாய மார்க்கமாக போய் வானத்தில் போய் காணாமல் போயிட்டான். இந்த பரந்தாரின்னு சொல்லக்கூடிய ஊர் இன்னைக்கும் பிறஞ்சாரி அப்படின்னு அந்த ஊர்க்காரா சொல்லிட்டு இருக்கா. இந்த கிராமத்துக்கு பேர் பரந்தாரி அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கு இன்னும் பெரியவா சொல்கிறான் இந்த சிலாசாசனத்துலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அந்த பரந்தாரிக்கு போனோடனே பசு காணாமல் போயிட்டேன்னா அப்போ தான் இந்த பிரம்மச்சாரிக்கு தெரியறது இது சாதாரண பசு இல்லை, தேவலோக பசுவாகவே இது இருக்கணும். சாட்சாத் இந்த அகஸ்திய மகர்ஷியை நமக்கு வழிகாட்டுறதுக்காக இப்படி ஒரு கைடை கூட அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டவனாக எல்லாத்தையும் இப்போ மார்க் பண்ணிட்டாச்சு. இனிமேல் ப்ராஜெக்ட் பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதுதான். எக்ஸிக்யூஷனுக்கு என்ன வேணும்? தனம் வேணுமே. ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கானே குருக்கள்கிட்ட, போய் வாணிந்திர வேண்டியதான்னு சொல்லி நேராக அம்பாசமுத்திரத்துக்கு திரும்பி போகிறான். போனால் அங்கே அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துன்னு இருக்கு. அந்த அதிர்ச்சி என்னன்னு நாளைக்கு பார்ப்போம். பெரிய வாசல்.